ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு gift வந்திருக்கு. அது என்ன gift, அது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? என் பக்கத்தில் இருக்கு பாருங்கள், இந்த 2 gift தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இது என்ன gift அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே எனக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் எதுவும் கிஃப்ட்லாம் கொடுத்ததில்லை. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி gift கொடுத்துருக்காங்க. கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். எல்லோரும் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் நம்ம செக் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேயும் நம்ம செக் பண்ணணும். அதேமாதிரி நானும் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் கவர்மெண்ட்லேயும் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆதார் கார்டு, நம்ம பாஸ்புக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் அந்த நம்ம மாதம் மாதம் செக்கப் போகிறோம்ல, அது ஜெராக்ஸு, அந்த மாதிரி எல்லாமே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானுமே அதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே தேர்ட் மந்த் முடிஞ்சு 4th மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் நர்ஸ் பார்த்திங்கன்னா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி உனக்கு கிட்டு வந்திருக்கு, நீ வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரிலாம் தருவாங்க அப்படின்ற மாதிரி. நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். நம்மளுக்கு இன்னும் தரலையே அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு எனக்கு. திடீர்னு நம்மளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருந்தது, எக்ஸைட்டடாக இருந்தது. சரி நான் வரேன், எப்போ வரணும்னு கேட்டால் இப்பயே வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் சாப்பிட்டு ரெடியாக தான் இருந்தேன். சரி கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கடன்னு கிளம்பிட்டேன். கிளம்பி பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நர்ஸு நம்மளோட அந்த நம்ம கொடுத்துருப்போம்ல ஜெராக்ஸு, அது இதுன்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இன்னுமே நம்மளை போய் திருப்பியும் ஜெராக்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க. என்னை உட்கார சொன்னாங்க. நானும் பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க பார்த்திங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எல்லாம் எழுதிட்டே இருந்தாங்க. ஒரு 1/2 hour கிட்ட ஆகிடுச்சு. அப்படி இப்படின்னு அவங்க பாட்டி எல்லாத்தையுமே எழுதி அப்புறம் என்னை சைன் பண்ண சொன்னாங்க. ஒரு 4 இடத்துல நான் சைன் பண்ணியிருப்பேன். அப்புறம் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா போயிட்டு நான் போய் கிட்ட எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் பார்த்திங்கன்னா 1 தான் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் நான். அப்புறம் போயிட்டு பார்த்திங்கன்னா 2 பக்கம் வச்சுருந்தாங்க. சரி 1 தான் நம்மளுக்கு, இன்னொன்று வேறு யாருன்னா கொடுப்பாங்க போல அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தாங்க. கூட யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவரை கூப்பிடுங்க அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு இந்த கையில் இருந்த 1 பார்த்திங்கன்னா என்கிட்ட கொடுத்துட்டு இதை அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க இந்த கையில் வச்சுருந்தாங்க. அதை அதையும் அவர்கிட்ட கொடுத்தாங்கன்னா இது 2 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி நானுமே எதையும் கேட்டுக்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இதில் இருக்க பூச்சி மாத்திரை மட்டும் சாப்பிட வேணாம், மற்ற எல்லாமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது. தூக்கவே முடியல, செம்ம வெயிட்டாக இருந்தது. நடா இருக்குது, இப்போ தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தராங்க. அதனால் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு எனக்கு. செம்ம வெயிட்டாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் தான் தூக்கிட்டு வந்தார். என் முகிலுக்கும் செம்ம ஹாப்பி. என்னது இது, இதில் என்ன இருக்குன்னு தெரியணுச்சு. அவனுக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாப்பியாக தூக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ அது உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2த்துலேயுமே பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேட்ஸ், லைன் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1/2 kg 2 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீமோகுளோபின்லாம் கம்மியாக இருக்கும். அதனால் டேட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. காலையில் 4, நைட்டு 4 அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படி வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டவல் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் டவல், சாஃப்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. 1/2 kg 2 கொடுத்துருக்காங்க. 1/2 kg தான் நினைக்கிறேன். 1/2 kg 2 கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பாப்பா நல்லா வளர்கிறதுக்கு இந்த ப்ரோட்டீன் பவுடர் ஹெல்ப் பண்ணும். அதனால் இது கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா காலையில் நைட்டு 2 வேளையுமே குடிக்கலாம். பாப்பா நல்லா வெயிட் ஏறும். இதுதான் கொடுத்துருக்காங்க 2. அடுத்து பார்த்திங்கன்னா கப்பு.
அந்த ப்ரோட்டீன் பவுடர் வந்து கலந்து குடிக்கிறதுக்காக. ஆனால் நம்ம வந்து இதில் சூடாக வந்து ஊற்றி குடிக்க முடியாது இல்லை, அதனால் இது வந்து நம்ம தண்ணி குடிக்க அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பூச்சி மாத்திரை வந்து கொடுத்துருக்காங்க. அது இந்த இது கொடுக்கும்போதே வந்து சொன்னாங்க பூச்சி மாத்திரைலாம் வந்து போட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருக்கட்டும் அப்படி. அடுத்து பார்த்திங்கன்னா நெய் வந்து 1/2 லிட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆவின் நெய் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம தோசை சாப்பிடுவோம்ல, அதில் வந்து நல்லா ஊற்றி சாப்பிட்லாம். பொங்கல் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் விட்டு சாப்பிட்லாம். டெய்லி நம்ம வந்து என்னென்ன செய்யணுமோ அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும், பேபிக்காகவும் சரி நம்மளுக்கும் சரி. அயன் டானிக். இந்த அயன் டானிக் பார்த்திங்கன்னா 200 ml பார்த்திங்கன்னா ஒரு 3 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ 4th மந்த்லேருந்து அயன் டேப்லெட்டும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருப்போம். நான் வந்து என் டாக்டர்கிட்ட கேட்ட வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அயன் டானிக் டேப்லெட் நம்ம சாப்பிடும்போது வந்து டானிக்கும் வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒன்று டேப்லெட் சாப்பிடணும், இல்லைனா டானிக் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நீங்கள் யாராவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வந்து உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அப்புறமா சாப்பிடுங்க. நான் ரெண்டுமே வந்து சாப்பிட வேணாம். இல்லைனா நம்ம ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா மாத்திரையை ஸ்கிப் பண்ணிவிட்டு டானிக் மட்டுமே குடிக்கலாம். அந்த மாதிரி வந்து பண்ணலாம். நான் அந்த மாதிரி தான் வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஒரு மாதம் வந்து டேப்லெட்டை விட்டுட்டு டானிக்கே வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீமோகுளோபின்னா கம்மியாகுதுன்னா நம்மளுக்கு இது வந்து நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். அயன் டானிக் வந்து நம்மளுக்கு அவ்வளோதான். இது வந்து 3 கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கிஃப்ட் இது. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு யாருமே கொடுக்க முடியாது. எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் யாருமே கொடுக்க முடியாதுல்ல நம்மளுக்கு. இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். அது ரொம்பவே வந்து ஹாப்பி தான். எனக்கு வந்து இது பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கூடை தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகாக இருக்குது, நல்லா சூப்பராக. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். நல்லாயிருக்கு, ரொம்ப லேசாகவும் இல்லை, நல்லாயிருக்கு சூப்பராக. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கூட வாங்கியிருக்கீங்க, அதில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நானுமே வந்து பார்க்குறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான் இருக்குது. இதுலேயும் இதெல்லாம் எப்போ காலி பண்ண போகிறேன்னு தெரியல எனக்கு. டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும் எல்லாத்தையும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நான் வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டடான வீடியோலாம் வந்து போட்டால் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.